வாழ்க வளமுடன் நேர்மையாகன்ற வாசகத்தை ஐயா போட சொன்னாரு. நீங்க எப்படி வாழ்றதையும் அவர் இது பண்ண மாட்டார். அவரை பொறுத்தளவுக்கு நேர்மையா வாழ்றவங்களும் அவர் வச்சுக்கிற இடமே வேற. நீங்க அந்த இடத்துல வந்து அமைதியா மனசுக்குள்ள அவர்கிட்ட மட்டுமே உங்களை ஒப்படைச்சிங்கனாலே உங்கள் குறைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த இடத்துக்கே நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அவர் அழைக்காம நீங்க அந்த மண்ணை மிதிக்க முடியாது. நம்ம கர்மாக்களை நம்ம தொண்டு செஞ்சுதான் நம்ம கரைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த இருக்கிற இடம் ஜக்கம்மா கோயில், கோம்பைப்பட்டி ஜக்கம்மா கோயில். இது சாமியுடைய குலதெய்வம். இந்த சிலை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு முன்பான ஒரு சிலை. இது சாமியோட குலதெய்வம். ஐயாவுடைய அற்புதம்ன்றப்போ நிறைய, இப்போ என்னோட வயசுக்கு நான் நிறைய ஜீவசமாதிகள் போயிருக்கோம். ஆனா வந்து நீங்க எல்லா சித்தர்களோட ஆலயத்திலையும் பாருங்க, வாழ்க வளமுடன்ற அந்த ஒரு வாசகம் தான் நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்க. ஆனா சத்குரு ஐயா ஒருத்தர்கிட்ட தான் வாழ்க வளமுடன் நேர்மையாகன்ற வாசகத்தை ஐயா போட சொன்னாரு. அதாவது நம்ம எப்படியும் நல்லா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம வாழ்ற வாழ்க்கை நேர்மையா வாழணும். அந்த நேர்மைக்கு நேர்மைன்ற ஒரு விஷயமே நம்ம சத்குரு ஐயா கிட்ட தான் அந்த வாசகமே இருக்கு. நீங்க எப்படி வாழ்றதையும் அவர் இது பண்ண மாட்டார். அவரை பொறுத்தளவுக்கு நேர்மையா வாழ்றவங்களும் அவர் வச்சுக்கிற இடமே வேற. நீங்க எல்லா இதுலயும் போய் பாருங்க, எல்லா குருமார்கள், பொதுவாகவே எல்லா குருமார்களும் வாழ்க வளமுடன் தான் வாழ்த்துவாங்க. ஆனா நம்ம ஐயா கிட்ட நேர்மையா வாழுங்கடான்னு தான் ஐயா சொல்லுவாரு. அந்த வாசகமே வாழ்க வளமுடன் நேர்மையாக எழுத சொன்னதே சாமி தான். அதனால வந்து இதுதான் அவருடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம். பொதுவாக இப்போ நம்ம சாமிகிட்ட நம்ம வந்து வணங்குறோம்னா, நம்ம கோயில்னாலே நம்ம வாய் விட்டு எல்லாருக்கிட்டையும் புலம்புறதே வந்து முதல்ல தப்பு. நம்ம மனசுக்குள்ள நம்ம படிச்சா இறைவனுக்கு அது கண்டிப்பா கேட்கும். இப்போ நம்ம சத்குரு ஐயா கிட்ட வர்றோம்னா, நீங்க அந்த இடத்துல வந்து அமைதியா மனசுக்குள்ள அவர்கிட்ட மட்டுமே உங்களை ஒப்படைச்சிங்கனாலே உங்கள் குறைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால நீங்க மனசுக்குள்ள வந்து அவர்கிட்ட, அவர் ஆழ் மனசுல அந்த இடத்துக்கு நீங்க வந்தாலே உங்களை தேர்ந்தெடுக்காம அவர் அந்த இடத்துக்கே உங்களை வரவிட மாட்டார். உங்க பிரச்சனை தீருதுனா தான் நீங்க அந்த இடத்துக்கே வர முடியும். இல்லாட்டி நீங்க இந்த இடத்துக்கே நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அவர் அழைக்காம நீங்க அந்த மண்ணை மிதிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அவர் அழைச்சுதான் நீங்க அங்க வந்திருக்கீங்க. அப்போ உங்க குறைய நீங்க வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல வந்து நின்னீங்கனாலே அவர் உங்களை பார்ப்பாரு. உங்களுக்குள்ள விஷயத்த அவர் கேட்பார். நம்மளுடைய கர்மா எப்ப தீருதோ, ஒரு சின்ன குழந்தைக்கு போய் ஒரு குடத்தை கொண்டே தலையில வச்சு அந்த குழந்தை தாங்குமா, அப்ப அந்த தாங்குற அளவுக்கு சக்தியை நமக்கு கொடுத்துட்டு அவர் நம்மளுடைய விஷயத்த அவர் செய்வார். நீங்க வந்திருக்கீங்கனாலே, இப்ப இந்த ஜக்கம்மா கோயிலுக்கு வரீங்கனாலே அந்த அம்மா உங்களுக்கு அனுமதி கொடுத்தனாலதான் நீங்க அந்த மண்ணை மிதிக்க முடியுது. நீங்களா வரல. அப்போ உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுடைய நிறை குறைகள் அவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட நீங்க வந்து அமைதியா நின்று வேண்டிட்டு, உங்களால மெயினா வந்து நம்ம ஐயா கிட்ட வேலை செஞ்சா மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். சும்மா வந்து உட்காந்துட்டு தியானத்திலே நம்ம உட்காந்துட்டு போறோம்னாலாம் அவருக்கு பிடிக்காது. நம்ம கர்மாக்களை நம்ம தொண்டு செஞ்சுதான் நம்ம கரைக்கணும். அது வந்து உங்களுக்கான வேலைகளை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கனாலே உங்களோட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா தீர்வுக்கு வரும். அமாவாசை பௌர்ணமி நாட்டுல சிறப்பு பூஜை, புனர்பூசம் 3 நாட்கள், மாதத்துல 3 நாளும் சிறப்பு பூஜை நடக்குது. இதுல அமாவாசையும் பௌர்ணமி அன்னைக்கு இரவு 12 மணி பூஜை. காலையில 6 மணி, மதியம் 12 மணி, சாயந்தரம் 6 மணி, இரவு 12 மணி, 4 வேளையும் பூஜை நடக்கும். அதுல அமாவாசை அன்னைக்கு பீடத்துல சந்தன விபூதி காப்பு போடுவாங்க. பௌர்ணமி அன்று சந்தன காப்பு போடுவாங்க. அந்த காப்பு போட்டு அந்த விபூதி எடுத்து ஒரு 7 நாள் கழிச்சு அதை மக்களுக்கு வந்து அது அருமருந்தா கொடுக்குறாங்க பாக்கெட்ல. அது அமாவாசை பௌர்ணமியை தவிர்த்து மற்ற எந்த நாட்கள் வேணுமானாலும் அந்த சந்தன விபூதி வாங்கலாம். அது வந்து ஒரு தீராத நோய்களை கூட தீர்த்து வைக்கக்கூடிய அருமருந்தா கிடைக்குது. அவங்கவுங்க மனசுல எப்படி இப்போ ஒரு ஒளின்னு எடுத்துக்கிட்டா, அது பெட்ரூம் லைட்ல வர்றப்போ அது பெட்ரூம் லைட்டுங்கிறோம், டியூப் லைட்னா டியூப் லைட்டுங்கிறோம், ஃபோக்கஸ் லைட்னா ஆனா எல்லாருக்குள்ளேயும் உள்ள ஒளி ஒன்று தான். அந்த மாதிரி தான் அவங்கவுங்களோட பார்வை என்ன, அவங்கவுங்களோட என்ன தேவையோ. இப்போ எங்களுக்கு அப்பான்னா அப்பான்னு தோணுது, குழந்தைக்குன்னா அது ஒரு மாதிரி தோணுமே ஒழிய பவர் எல்லாமே ஒண்ணுதாங்க. அதனால அவங்கவுங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கலாம். அங்கே போய் நம்ம உட்காந்தாலே அதோட வைப்ரேஷன் நம்ம அது எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாதுங்க. நம்ம போய் உட்காந்தாலே அந்த வைப்ரேஷனை நம்ம உணரலாம்.